வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஈஸ்டருக்கு நாங்கள் வந்து பேசிக்காக நான் வந்து ஹிந்து. நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். நான் மதம் எதுவுமே பார்க்க மாட்டேன். அப்போ நான் எங்களுக்கு ஓகே ஈஸ்டர் வந்து இயேசுநாதர் உயிர்ப்பித்த நாளன்று நாங்கள் அதை வந்து வடிவாக செலிப்ரேட் பண்ணுறேன். அப்போ இன்றைக்கி நல்ல லஞ்ச் காடை குழம்பு, காடை கோழி இருக்குது, அந்த குழம்பும் காடை ஃப்ரை, கேரட் சம்பல். இது வந்து நான் செய்த டெக்கரேஷன். ஈஸ்டருக்கு இப்படித்தான் செய்வாங்க இங்கே டெக்கரேஷன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேறு சிம்பிளாக செய்திருக்கிறேன். எனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுறது. இதுக்கு முதல்லாம் செய்கிறது கிடையாது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி தான் இந்த முட்டையால் வந்து எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் இப்படி முட்டையும் முயலும் தான் இருக்கும். இங்கே அவங்க செலிப்ரேஷன்டா முதல் நாள்னால் லீவ் ஹாலிடேயாக இருக்கும். முதல் நாளும் அடுத்த நாளும் அவங்க மெல்ல ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ எங்களுக்கு இன்றைக்கி ஹாலிடே. நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியாக இருந்து நாங்கள் ஜேசுநாதர் உயிர்ப்பித்தனால வந்து நல்ல சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணி நாங்கள் ஃபேமிலியாக இருந்து சமைச்சு சாப்பிட்டு இப்படி வர சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் இங்கே எப்படியும் இங்கே வெளிநாட்டில் வந்து எல்லாருக்குமே ஒரு இயந்திர வாழ்க்கை தான். 2 வேளை கணவன் மனைவியை பார்க்குறது இரவு தான் பார்க்க முடியும், குழந்தைகள் அப்பாவை இரவு தான் பார்க்க முடியும், சில நேரம் விடிய பிறமே வேலைக்கு போடுவாங்க. ஸோ இப்படியா வர இந்த ஹாலிடேக்கள், ஃபங்க்ஷன், கொண்டாட்டங்கள், இப்படியான விழாக்களில் தான் நாங்கள் வந்து நாங்கள் குடும்பமாக இருந்து வடிவாக செலிப்ரேட் பண்ணுறது. நாங்கள் வந்து இன்றைக்கி காடை கோழி குழம்பும் ஃப்ரையும் வச்சு நாங்கள் நல்ல சந்தோஷமாக கொண்டாடினாங்க. அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.